இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரீம் மிஷின் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் மாடலு வயரும் கட்டாயிருக்கு, அது போக உள்ள காயிலும் கட்டாயிருக்கு. உங்கள் மிஷினுக்கு வாடகைக்கு தேவைப்பட்டான்னு சொல்லுங்கள், மிஷின் ரிப்பேர் பார்க்கணும்னு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. இப்போ வாங்க நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மிஷினை எடுத்தோடனே இது பார்த்தது வயர் 2 பின் வயர் கட்டாயிருக்கு. அதை நம்ம ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம், ஓடுதா என்னென்னு. இது ரொம்ப பழைய மிஷின் போல், ரொம்ப நாள் கிடந்திருக்கு வீட்டில். உள்ளே எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம என்ன பிரச்சனை ஏதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம அதை பார்த்ததில் காயில் உள்ள காயில் வயர் கட்டாயிருக்கு. அதுதான் இப்போ நம்ம எப்படி சால்ட்ரிங் வைக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க, அது சால்ட்ரிங் வச்சதுக்கப்புறம் மிஷின் ரன் ஆகுதானு பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட எங்கே இருக்குன்னா இளையான்குடி புதூர் காந்திஜி ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் நம்ம கடை இருக்குது. நீங்கள் நம்பி கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷின் ரிப்பேர் பார்க்குறது மட்டும் இல்லை, நம்ம வாடகைக்கும் கொடுத்துட்ருக்கோம் மிஷினை. நம்ம மல்டிமீட்டர் வச்சு மிஷின்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அதில் சுவிட்சு வயரு முன்னாடி உள்ள ட்ரில் மிஷின்லாம் பிட்டு போகிற இடத்துல பார்த்ததுல எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. காயில் மட்டும் சால்ட்ரிங் வச்சா போதும். நான் சால்ட்ரிங் வச்சது எப்படின்னு பார்ப்பீங்க இந்த வீடியோவில். அது எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதே போல் உங்களோட மிஷினும் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம், உங்கள் மிஷினை நான் சரி பண்ணி தருவேன். நம்ம மிஷின் ரிப்பேர் பார்க்குறது மட்டும் இல்லை, மிஷின் நம்ம வாடகைக்கும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு மிஷின் வாடகைக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம நம்பர் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். நீங்கள் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சால்ட்ரிங் வச்சாச்சு, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சால்ட்ரிங் வச்சு நம்ம அந்த ஃப்ளெக்கில் சொறி விட்டா போதும், கரெக்டாக உள்ளே இறங்கிடும். அதை மட்டும் நம்ம இப்போ பண்ணிவிட்டு நம்ம பின்ன அதை மாட்டினா போதும். பாருங்கள், நம்ம பார்த்ததில் ஆரம்பிச்சது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆரம்பிச்சதுடைய அந்த பேரிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த பின்னெல்லாம் மாட்டிட்டு நம்ம உள்ளே அட்டாச் பண்ணியாச்சு. அதுதான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம ஒரு வாட்டி எல்லாமே பார்த்ததில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம மிஷின் மட்டும் ரன் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம ஃபார்வேர்டு ஃப்ரண்ட்டு கரெக்டாக பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இந்த மிஷினை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ மிஷின் பின்னாடி ஓடுது, பேக் கரெக்டாக ஓடுது. இப்போ அதே இது நம்ம இப்போ ஃப்ரண்ட் ஆன் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டை பாருங்கள், அதான் ஃப்ரண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா முன்னாடி கரெக்டாக ஓடுது. இப்போ நம்ம செக் பண்ணியாச்சு. இதை நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். உங்கள் மிஷினு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல் உங்கள் மிஷின் வாடகை தேவைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இது நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு.